இதனால் நான் வந்து ரொம்ப லாஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். என்னால் ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபெமினைனாக இருக்க முடியல மேம். என்னால் வந்து இதே யோசிச்சிட்டே இருக்கேன். இதை மாதிரி ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது. ஸோ அது பேர் வந்து ஒரு ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லி இருக்குது. லோ லிபிடோ இதை மாதிரியெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படி சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஷாக் ஆவாங்க. டிசீஸ் கிடையாதுங்க. ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு டிசீஸ் கிடையாது. இது வந்து பெர்மனண்ட் கிடையாதுங்க. இது வந்து நம்மளுக்கு எப்படின்னா அனைவருக்கும் வணக்கம். ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியுங்களா? உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ யூஸ்வலி வந்து என்னோடய கிளினிக்கில் வந்து வரும்போது, மேம் இதை மாதிரி எனக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு டிசைர், செக்ஷுவல் ஆக்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது மேம் அப்படி சொல்லி ரொம்ப சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதனால் நான் வந்து ரொம்ப லாஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். என்னால் ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபெமினைனாக இருக்க முடியல மேம். என்னால் வந்து இதே யோசிச்சிட்டே இருக்கேன். இதை மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளம் இருக்குமா அப்படி சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து இல்லை, இதை மாதிரி ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது. ஸோ அது பேர் வந்து ஒரு ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லி இருக்குது. லோ லிபிடோ இதை மாதிரியெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படி சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஷாக் ஆவாங்க. என்ன மேம் சொல்கிறீங்க? நிஜமாக தான் நீங்கள் சொல்கிறீங்களா? இப்படிலாம் ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கா அப்படி சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. என்னங்க ரொம்ப ஷாக்காக இருக்கீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, மேம் எனக்கு எத்தனை வருஷமாக நான் இதையே நினச்சி ஒருவேளை என்னோடய மைண்டில் தான் இந்த மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கேன்னா, நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குன்னு சொல்லும்போது அவங்க ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஷாக் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஆவாங்க. ஓகே, இப்படி ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது, அப்போ இதுக்கு ஒரு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள ரிலாக்ஸ் ஆகிக்குவாங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு டிசீஸ் கிடையாதுங்க. ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு டிசீஸ் கிடையாது. இது ஒரு டிஸ்ஃபங்க்ஷன். அதாவது உங்களுடைய ஒரு பார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து கம்மி ஆகுது. இப்போ நம்ம வெஜைனா இது மாதிரி ஒரு ஃபீமேல் செக்ஷுவல் ஆர்கன்ஸ் அது வந்து என்ன ஆகுதுன்னா அதோட செயல்திறன் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. அதோட செயல்பாடு வந்து கொஞ்சம் கம்மியாகுது. அது பல காரணங்களால் இருக்கலாம். ஒரு ஏஜிங்னால இருக்கலாம், ஒரு ஹார்மோன் பிரச்சனைனால இருக்கலாம், இல்லாட்டி ப்ரெக்னன்சி, இல்லாட்டி டெலிவரி, லாக்டேஷன் சொல்லி ஒரு மெனோபாஸ் மாதவிடாய் நின்னதுக்கப்புறம் சொல்லி இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் நம்மளோட லைஃப் ஈவெண்ட்ஸ் நடக்கும் போது ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது வந்து பெர்மனண்ட் கிடையாதுங்க. இது வந்து நம்மளுக்கு எப்படின்னா ஒரு சில டைம் இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி நார்மல் ஆகிடும். நம்மளுக்கு ஹார்மோன்ஸ் வந்து அந்த ஸ்டேஜ் வந்து நார்மலைஸ் ஆகும்போது திருப்பி நார்மல் ஆகிக்கும். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து 40% ஆஃப் த பெண்களுக்கு வந்து இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பெருசாக வந்து இது நம்மளுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்காம, இது வந்து ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது, இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அவேர்னஸ் ஆகிக்கணும். ஏன் வந்து இதை பற்றி நான் அவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து இது ஒரு ப்ராப்ளம் நம்ம இருக்குது, நம்மளோட பாடியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸை பற்றி தெரிலனா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷுவல் ஆக்ட் வந்து அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அவாய்ட் பண்ணும்போது ஏன்னா இவங்களுக்கே அதை பற்றி ஒரு முழுசாக ஒரு புரிதல் இல்லாததுனால ஒரு பார்ட்னர் கூட அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டியை தள்ளி போட பார்ப்பாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து இந்த அவாய்ட் பண்ணதுக்கப்புறம் 2 விஷயமாக இதை நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று, இந்த பார்ட்னருக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது, சரிங்களா? ஸோ இவங்க வந்து அதை கம்யூனிகேட்டே பண்ணல அவங்கக்கிட்ட. என் உடம்புல இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குது, எனக்கு இது என்ன தெரியல, திடீர்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த மாதிரி வந்து எனக்கு அது பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு கோவமாக வருது, எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, எனக்கு இந்த ஆக்டே பிடிக்கல அப்படிங்கிறத ஒரு ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. பார்ட்னர் சைட்லேருந்து என்ன நினைப்பாங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குதுங்கிற அவேர்னஸ், உங்களுக்கே உங்கள் பாடியில் சேஞ்சஸ் நடக்க தெரியாத போது பார்ட்னருக்குமே தெரிய சான்சஸ் கிடையாது. நீங்கள் ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா, தங்களே வந்து பிடிக்கலன்னு நினைப்பாங்க. அவங்க இந்த ஆக்டை பிடிக்கலன்னு நினைக்க மாட்டாங்க, தங்களே வந்து பிடிக்கலன்னு நினைப்பாங்க. ஒன்று இல்லை, 2வது வந்து அவங்க கூட செக்ஷுவல் ஆக்டை வச்சுக்கிறதுக்கு பிடிக்கல, அவங்க கூட ரொம்ப இன்டிமேட்டாக நீங்கள் இருக்கிறத வந்து தள்ளி போடுறீங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ என்ன விஷயமா இருக்கும், ஒருவேளை நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டோமோ அதனால் இவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க ஒரு லூப்புக்குள்ளார போயிடுவாங்க. பட் இதுவே நீங்கள் ஒரு ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணுறீங்க, அதாவது உங்களுக்கு அதுக்கான புரிதல் கரெக்டாக இல்லைனாலுமே இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குதுங்க என்னன்னு தெரியல அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும் பட்சத்தில் ஓகே, ஹி வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒருவேளை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் தனியாக இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கோ ஒரு பார்ட்னரோடு சேர்ந்து நீங்கள் டீம் அப் ஆகி ஓகே இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் வந்து தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது எவ்வளோ நல்லா இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு மிஸ்கம்யூனிகேஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ரெஸ்பான்சிபிள் என்னென்னா, உங்கள் பாடியில் ஒரு சேஞ்சஸ் நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பார்ட்னர்கிட்ட ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் யுவர் ரைட் டு நோ அபவுட் யுவர் பாடி. உங்களோட பாடியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் பற்றி நீங்கள் வந்து அதுக்கான சொல்யூஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். வி ஹவ் லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸுங்க. நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங்லேருந்து, நம்மளுக்கு மெடிசின்ஸ் கொடுக்குறதுலேருந்து, க்ரீம்ஸ்லேருந்து, நம்மளுக்கு வந்து சர்ஜிக்கல், நான் சர்ஜிக்கல்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இதுக்கு இருக்குது. ஸோ ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு நோய் கிடையாது. இட்ஸ் நாட் அ டிசீஸ். இது ஒரு டிஸ்ஃபங்க்ஷன். அதாவது உங்களுடைய செயல்பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரிவைவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பார்ட்னர்கிட்ட ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னங்கிறத காணுங்க. உங்களுக்கு ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் பற்றி மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்ன காரணத்தினால வருது, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.